ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா மே 12க்கான கரண்ட் அஃபேர்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா தற்போது அமைந்துள்ள சட்டப்பேரவை எத்தனையாவது சட்டப்பேரவை? 17வது சட்டப்பேரவை. தற்போது பதவியேற்றிருக்க முதல்வர் 18வது முதல்வர். ஆனால் அமைந்திருக்க சட்டப்பேரவை 17வது சட்டப்பேரவை. தமிழகத்தில் பெண்களின் பாதுகாப்பை மேம்படுத்தும் வகையில் உருவாக்கப்பட்ட சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையில் ஐஜி தலைமையில் எத்தனை பேர் கொண்ட குழு உருவாக்கப்பட்டுள்ளது? 36 பேர் கொண்ட குழு உருவாக்கப்பட்டிருக்கு. ஒரு ஐஜி, ஒரு எஸ்பி, 2 டிஎஸ்பி, 4 ஆய்வாளர்கள், 8 உதவியாளர்கள் மற்றும் 20 பேர் அப்படின்ட்டு அந்த குழுவில் இருக்காங்க. இது முதல்வரினுடைய நேரடி கண்காணிப்பில் இயங்கும். இந்த குழுவில் மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? 36 பேர் இருக்காங்க. அடுத்து, தமிழக சட்டப்பேரவை மற்றும் துணைத் தலைவராக போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டவர்கள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஜேசிடி பிரபாகர், 1000 விளக்கு தொகுதியைச் சேர்ந்தவர். துணைத் தலைவர் பார்த்தோம்னா ரவிசங்கர், துறையூர் தொகுதியைச் சேர்ந்தவர். அடுத்து, தற்போது தமிழக முதல்வருக்கு எந்த வகை பாதுகாப்பு வழங்கப்படுகிறது? Z+ பாதுகாப்பு வழங்குறாங்க. ஆல்ரெடி Y+ பாதுகாப்பு வழங்கியிருந்தாங்க. தற்போது Z+ பாதுகாப்பு. பிரதமர் மோடிக்கு கொடுக்குற பாதுகாப்பு SPG அப்படின்ற சிறப்பு பாதுகாப்பு படை தான் கொடுக்குறாங்க. அதுக்கு அடுத்தபடியாக உயர்ந்ததுன்னு பார்த்தோம்னா இந்த Z+ பாதுகாப்பு. அடுத்து, சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் போட்டி அணிகளுக்கான தரவரிசை பட்டியலில் முதலிடத்தில் உள்ள அணி எது? இந்திய அணி 118 புள்ளிகள் பெற்று அந்த முதலிடத்தை ஆல்ரெடி முதலிடத்தில் தான் இருந்தாங்க, அதை தக்க வச்சுக்கின்னு இருக்காங்க. நியூசிலாந்து 113 புள்ளிகள், ஆஸ்திரேலியா 109 புள்ளிகள் பெற்று 3வது இடத்துல இருக்காங்க. அடுத்து, எந்த மாநிலத்தில் உர்பாத் ஃபீல் என்ற நன்னீர் ஏரி அமைந்துள்ளது? அசாம் மாநிலத்தில் தான் உர்பாத் ஃபீல் அப்படின்ற நன்னீர் ஏரி அமைஞ்சிருக்கு. ஊடுருவலை தடுக்க எந்த மாநில எல்லையில் வேலி அமைப்பதற்கு தேவையான நிலத்தை எல்லை பாதுகாப்பு படைக்கு வழங்க முதல் அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா மேற்கு வங்கம். அதனுடைய முதல்வர் சுவேந்து அதிகாரி அவர் தான் எல்லை பாதுகாப்பு படைக்கு நிலத்தை வழங்குறதா முதல் அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. அடுத்து, தேசிய நெடுஞ்சாலைகளில் வாகனங்கள் நிற்காமல் வேகத்தடையின்றி கடந்து செல்ல உதவும் பல வழி தடையற்ற சுங்க கட்டண வசூல் முறை முதன்முறையாக எந்த மாநிலத்தில் அறிமுகம் செய்யப்பட்டது? குஜராத் மாநிலத்தில் அறிமுகம் செய்யப்பட்டது. டெல்லியில் நகர்ப்புற விரிவாக்க சாலை 2இல் அமைந்துள்ள முன்கா பக்கர் வாலா சுங்கச்சாவடியில் பல வழி தடையற்ற சுங்க கட்டண வசூல் முறையை மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி நேற்று தொடங்கி வைத்தார் அப்படின்ட்டு சொல்றாங்க. எங்க அப்படின்னு பார்த்தோம்னா பல வழி தடையற்ற சுங்க கட்டண வசூல் முறை முதன்முறையாக எந்த மாநிலத்தில் தொடங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா குஜராத்தில் தான் தொடங்கியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.